வணக்கம். நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி, இதய துடிப்பு, உடல் வெப்பநிலை இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்குதுன்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒருத்தர் மட்டும் இல்ல, நம்ம மனசை வச்சே நம்ம மூச்சை வச்சு இதெல்லாம் முழுசா கட்டுப்படுத்த முடியும்னு சொன்னார். சொன்னது மட்டும் இல்ல, அதை அறிவியல் பூர்வமாவும் நிரூபிச்சு காட்டினார். வாங்க அவருடைய ஆச்சரியமான கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் நாம தொடங்கணும். ஏன்னா இந்த கேள்வி பார்க்க சாதாரணமா இருந்தாலும் நவீன மருத்துவத்தோட ஒரு ஆணித்தனமான நம்பிக்கையை அசைச்சு பாக்குது. ஆமாங்க. பல வருஷமா இல்ல, பல 10 வருஷமாவே அறிவியல் அடிச்சு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட இதய துடிப்பு, மூச்சு, ஜீரணம், நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாதிரி. அதை நாம நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுச்சு. ஆனா விம் ஹாஃப்னு ஒருத்தர் இந்த மொத்த தாரணையும் கேள்விக்குள்ளாக்கினார். சரி, யார் இந்த விம் ஹாஃப்? அப்படி என்ன பண்ணார் அவரு? வாங்க அவர் கதைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். யார் இந்த மனுஷன்? யோசிச்சு பாருங்களேன். அவரோட கதை அவர் பிறந்த முதல் நொடியிலிருந்தே ஒரு உயிர் போராட்டத்தோட தான் தொடங்குது. சின்ன வயசுலேருந்தே அவரோட போக்கு ரொம்ப வித்தியாசமா தான் இருந்திருக்கு. பாருங்க, பனியில வீடு கட்டி தூங்குறதுல ஆரம்பிச்சு சமூகத்தோட எந்த விதிமுறைக்கும் கட்டுப்படாம வாழ்ந்தது வரைக்கும் அவர் எப்பவுமே ஒரு தேடல்ல தான் இருந்திருக்கார். கடைசியா ஒரு குளிர்காலத்துல ஒரு பூங்காவில இருந்த பனிக்கட்டி குளத்துக்குள்ள இறங்குனப்போ அந்த தேடல் முடிஞ்சது. அன்னிக்குதான் பனி மனிதன் பிறந்தார். அந்த குளத்துல கிடைச்ச அனுபவம் வெறும் குளிர தாங்குற சக்தி மட்டும் இல்ல, அவர் தன்னோட அனுபவங்களை வச்சு யார் வேணாலும் கத்துக்கக்கூடிய ஒரு சிம்பிளான முறையை உருவாக்குனாரு. அதுக்கு 3 விஷயம்தான் அடிப்படை. ஆக முக்கியமான விஷயம் இதுதான்: குளிர், சுவாசம், மனநிலை. இந்த 3ம் தனித்தனியா இல்லாம ஒன்னா சேரும்போதுதான் நம்ம உடம்புக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு அபாரமான சக்தி வெளிப்படுது. வாங்க அது என்னன்னு ஒன்னொன்னா விரிவா பார்க்கலாம். முதல் தூண் குளிர். விம் ஹாஃப் என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்போ ரொம்ப சொகுசா வாழ்றோம், எப்பவும் ஏசி ஹீட்டர்னு உடம்ப கதகதப்பாவே வச்சுக்கிறோம். இதனால நம்ம இரத்த குழாய்கள்ல இருக்கிற லட்சக்கணக்கான சின்ன சின்ன தசைகளுக்கு வேலையே இல்லாம ஒரு மாதிரி சோம்பேறி ஆகிடுச்சான். இதோட விளைவு இதயம் தேவையில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கு. இதுக்கு அவர் சொல்ற தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க நம்பவே மாட்டீங்க. தினமும் குளிச்சு முடிக்கும்போது கடைசியா ஒரே ஒரு 30 செகண்ட் பச்சை தண்ணியில நில்லுங்க, போதும். அவ்வதான் அந்த சோம்பேறி தசைகளை தட்டி எழுப்பி நம்ம முழு சிஸ்டத்தையும் ரீசார்ஜ் பண்ண இதுவே போதும்னு சொல்றார். அடுத்தது சுவாச பயிற்சி. இது கொஞ்சம் கவனமா கேளுங்க. முதல்ல சௌகரியமா படுத்துக்குங்க. அப்புறம் 30-40 தடவை நல்லா வேகமா மூச்சை உள்ள இழுத்து சாதாரணமா வெளியே விடணும். கடைசி மூச்சை வெளியே விட்டதுக்கு அப்புறம் மூச்சை அடக்கிக்கணும். எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம். அப்புறம் முடியலங்கிறப்போ ஒரே ஒரு ஆழமான மூச்சை உள்ள இழுத்து ஒரு 15 செகண்ட் அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸா விடணும். இதுதான் ஒரு ரவுண்டு. இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனே வேற லெவல்ல இருக்கும். கடைசி மற்றும் மிக முக்கியமான தூண் மனநிலை. இந்த முறையை செய்யும்போது என்னால முடியும்னு நீங்க முழுசா நம்பணும். உங்களால முடியும்னு நீங்க நம்பினா முடியும், முடியாதுன்னு நினைச்சா முடியாது, அவ்வளவுதான். உங்க நம்பிக்கை தான் உங்க உடம்போட கெமிஸ்ட்ரியை மாத்துதுன்னு விம் ஹாஃப் அடிக்கடி இந்த மேற்கொள்ள வச்சு விளக்குவார். சரி, இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு. ஆனா இதுக்கு அறிவியல் ஆதாரம் இருக்கா? விஞ்ஞானிகள் இதையெல்லாம் நம்புனாங்களா? கண்டிப்பா இல்ல. அவங்க இதை சோதிச்சு பார்க்க முடிவு பண்ணாங்க. இங்கேதான் கதையே ஒரு த்ரில்லர் மாதிரி மாறுது. ராட்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஒரு பெரிய சவாலையே கையில எடுத்தாங்க. ஒரே ஒரு கேள்விக்கு பதில் வேணும். மனச வச்சு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டுப்படுத்த முடியுமா, முடியாதா? இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு ஒரு பெரிய சோதனையே வடிவமைச்சாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, 2 குரூப் ஆளுங்களுக்கு உடம்புல லேசான பாதிப்பை உண்டாக்குற ஒரு பாக்டீரியாவை ஊசி மூலமா செலுத்தினாங்க. சாதாரணமா இதை உடம்புல போனா கடுமையான காய்ச்சல், தலைவலி, குளிர் ஜுரம் மாதிரி வரும். இப்போ இந்த அட்டவணையை பாருங்க. ஒரு குரூப் எந்த பயிற்சியும் பண்ணாதவங்க, அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியே பயங்கரமா உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆனா இன்னொரு குரூப் விம் ஹாஃபோட பயிற்சியை வெறும் 10 நாள் செஞ்சவங்க, அவங்களுக்கு என்னாச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒண்ணுமே ஆகல. சிலருக்கு லேசான தலைவலி, அவ்வளவுதான். இந்த ரிசல்ட்டை பார்த்து விஞ்ஞானிகளே ஆடி போயிட்டாங்க. அப்போ என்ன நடந்திருக்கு? சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு உடம்பு சரியில்லாம ஆக்குற அந்த இன்ஃப்ளமேஷனை பயிற்சி செஞ்ச குரூப் அவங்க மனசை வச்சே கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. அதே நேரம் நோயை குணப்படுத்துற சக்தியை அதிகப்படுத்தியிருக்காங்க. உலகத்திலே முதல் முறையா மனுஷன் தான் நோய் எதிர்ப்பு சக்தியை மனசால கட்டுப்படுத்த முடியும்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டது. இது மட்டும் இல்ல, இன்னொரு சோதனையில அவரை ஐஸ் கட்டிகளுக்கு நடுவுல உட்கார வச்சாங்க.
அப்போ அவர் தன் மனச மட்டுமே பயன்படுத்தி தன்னோட தோல் வெப்பநிலைய 1°C வரைக்கும் உயர்த்தி காட்டினார். யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணிருக்கார். இது மருத்துவ உலகத்துல சாத்தியமே இல்லைன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, இதெல்லாம் லேப்ல சரி. ஆனா இதனால நமக்கு, அதாவது சாதாரண மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? இங்க தான் விஷயமே இருக்கு. இதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப பெருசு. நிஜ வாழ்க்கையில பல பேரோட வாழ்க்கையே இத மாத்திருக்கு. பல வருஷமா முடக்குவாதம் மாதிரியான நோய்களால கஷ்டப்பட்டவங்க இந்த முறையால வலி இல்லாம சந்தோஷமா வாழ்றாங்க. பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள் தங்களோட எனர்ஜியை அதிகப்படுத்திக்கவும் போட்டியில அடிபட்டா சீக்கிரம் குணமாகவும் இத பயன்படுத்துறாங்க. இது போல கதைகள் ஏராளம் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இது ஏதோ மேஜிக் இல்ல, பக்கா சயின்ஸ். இப்போ இருக்கிற பல கொடிய நோய்களுக்கு பின்னால இருக்கிற ஒரு பொதுவான வில்லன் யாருன்னா, அது கட்டுப்பாடற்ற அழற்சி, அதாவது அன்கண்ட்ரோல்டு இன்ஃப்ளமேஷன். இந்த விம் ஹாஃப் முறை எந்த மருந்து மாத்திரையும் இல்லாம அந்த வில்லனை நேரடியா நம்ம உடம்புக்குள்ளேயே போய் கட்டுப்படுத்துது. ஆனா கதை இதோட முடியல. விம் ஹாஃப் இன்னும் ஒரு படி மேல போய் நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறார். நம்மளோட ஜீன்கள்ல நம்ம மூதாதையர்களோட உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்ல, அவங்களோட வலிகளும் அதிர்ச்சிகளும் கூட பதிவாகி நமக்கு கடத்தப்படுதுன்னு ஒரு தியரி இருக்கு. அந்த மாதிரி பதிவான மரபணு சுமைகளை கூட இந்த முறையால நம்ம மாத்த முடியும்னு அவர் நம்புறார். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட மூச்சு, நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட செயல்கள் மூலமா நம்ம டிஎன்ஏ எப்படி வெளிப்படணுங்கிறதையே நம்மாலே தீர்மானிக்க முடியும். இதத்தான் எபிஜெனடிக்ஸ்னு நவீன அறிவியல் சொல்லுது. அப்போ இது நம்மள ஒரு ஆழமான கேள்விகிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. நம்ம டிஎன்ஏல எழுதப்பட்ட கதையையே நம்ம செயல்கள் மூலமா மாத்தி எழுத முடியுமா? அப்படியானால் மனித ஆற்றலோட உண்மையான எல்லைகள் தான் என்ன? யோசிச்சு பாருங்க.